இந்த கால வேளையில பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இந்த கால வேளையில நாம் தொழுது கொள்வோமாக. எவன் ஒருவன் தேவனை தேடுகிறானோ அவன் நிச்சயமாக தேவனை கண்டடைவான். எத்தனை பேர் நாம் அவரை நோக்கி நாம் காணப்படுகிறோம்? எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்கள் தேவனை காணட்டும். நம்முடைய கண்கள் தேவன் செய்கிற அதிசயங்களை காணட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாக சுத்தமாக இருக்கட்டும். இந்த கால வேளையில நம்மில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், நம் வாழ்க்கையில கஷ்டங்களையும் வியாதிகளையும் கொண்டு வருகிற எல்லாம் கிரியைகளையும் தேவன் அழிக்கும்படியாக இந்த கால வேளையில் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் துதிப்போமா? நம்ம இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக் கொள்வோமாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஒரே ஒருநிலைப்படுவோம். ஒரே சிந்தையோடு ஆவி, ஆத்மா, சரீரமும் மூன்றும் தேவனை நோக்கி இணையட்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று தேவன் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய கண்கள் தேவாதி தேவனை காணட்டும். சாதாரணமாக நாம் தேவனை காண முடியாது. உன் இருதயமாக இந்த வீடு பரிசுத்தமாக காணப்படணும். கள்ளங்கபடமில்லாத ஒரு இருதயம் உனக்கு வேண்டும். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயம் உனக்கு வேண்டும். தேவனை காண வேண்டும் என்ற அந்த வாஞ்சை உனக்கு வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே தேவனை நீ காண முடியும். இந்த கால வேளையில் எத்தனை பேர் தேவனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்கள்? கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இந்த வழியில 2 குருடர்கள் இருந்தாங்க. அவங்க பார்க்க முடியல. இருட்டான வாழ்க்கையை செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று, அந்த வழியாக போகிறார் என்று இந்த 2 குருடர்கள் கேள்விப்படுறாங்க. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும் என்று அவங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டாங்க. இந்த குருடருடைய ஜனங்கள்லாம் அதட்டினாங்க. அதெல்லாம் கேட்கல. என்னை விடுவிக்கிற தேவன் இயேசு, அவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டாங்க. ஆகவே 2 பேருடைய குருடருடைய சத்தம் இயேசுவின் செவிகளில் கேட்கப்பட்டது. இயேசு தேடி வந்தார், அவர்களை தொட்டு குணமாக்கினார். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். அப்ப உன் விசுவாசத்தின்படி உனக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். கண்கள் திறக்கப்பட்டது. என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவர் நம்ம விடுவிப்பார். அதுக்கு பிறகு அவர் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த கால வேளையில தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. வாயை விரிவாய் தர, அப்பொழுது அதை நிரப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். நன்மையினால நிரப்புவார், பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, யாவோர் மேலும். ஆமென், ஆமென். பெற்றுக் கொள்வாயாக. ஒப்பர் வாடி
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை இயேசுவே வல்லமை ஆண்டவரே இறங்கட்டும் அக்கினி வல்லமை அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் எங்களை நோக்கி வாங்க இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க வல்லமை வல்லமை தேவ வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும் நீங்க நிரப்பத்தான் வேண்டும் ஆண்டவரே நீங்க நிரப்புங்க ஹல்லேலூயா மகிமை 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 வல்லமை வல்லமை தேவ வல்லமை கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக ஜீவ வழியாக ஒப்பு கொடு அவரே உன்னை விட்டுவிப்பார் அவரே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமென் 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 வல்லமை 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 எட்டி மலக்க சத்தம் எட்டி மலக்க சத்தம் எட்டி மலக்க சத்தத்தோடு மின்னலோடு நீதியின் சூரியனாய் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக இறங்குவீராக இயேசுவே 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 தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவே எனக்குள்ள வாங்க இயேசுவே எனக்குள்ள வாங்க என்று நீ கூப்பிடு இயேசுவை நோக்கி கூப்பிடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு ஆமென் வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை இயேசுவின் வல்லமை நிரப்புங்க வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை பலமாய் உனக்குள்ள இறங்க முடியாக கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு ஆண்டவரே உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடு உன்னுடைய சத்தங்கள் அவருடைய செவிகளில் கேட்கப்படட்டும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடு இயேசுவே உன்னை விடுவிப்பார் ஆமென் எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு கர்த்தர் உனக்குள்ள இறங்குவார் நீ உண்மையாக கூப்பிடு தேவ அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உன்னுடைய கண்கள் தேவனை காணட்டும் இயேசுவே நீ எப்படிப்பட்டவரோ உன்னை காண வேண்டும் என்று சகையு அவர் நினைத்தார் ஆகவே அவர் இயேசுவை கண்டடைந்தார் இந்த கால வேளை வந்திருக்கிற என் ஜனமே இயேசு எப்படிப்பட்டவரோ தேவனே உம்மை என் கண்கள் காணணும் அப்பா இந்த கால வேளையில நீ ஒரு உணர்வோடு ஒரு வாஞ்சையோடு இயேசுவே தேவனே நான் உம்மை காணத்தான் வேண்டும் இந்த கால வேளையில என் மத்தியில தென்படுங்க தேவனிடத்தில் நீங்க சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் உங்களுடைய இதயத்தில் தேவன் வர முடியாக எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் வாஞ்சிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார்
நித்தமும் அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். நீ ஆலயத்துக்கு வந்தது எதற்காக நீ வந்த என்று ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற இயேசு, என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். மனுஷரால உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி தர முடியாது. தேவனாலே கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் ஜனமே, அவரால் எல்லாம் கூடும். நீ அவரிடம் உன் விண்ணப்பத்தை வைத்து விடு, உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வை. அவரே உன்னை ஆதரிப்பார், ஒருபோது உன்னை விட்டு விலக மாட்டார். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்கி நடத்துவார். என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிகளை செலுத்து. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி பாவரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஆமென் ஆமென் பாவரட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து நீ துதிகளை செலுத்தி. என் தலைமை, நாம் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். என் தலைமை, கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை ஹல்லேலூயா. துதிப்போரை கைவிட மாட்டார். இயேசுவே துதிப்போரை இறங்கு. துதிப்போரை கைவிட மாட்டார். உங்களுக்கு தயவு பாராட்டுங்க, கைவிட மாட்டார். தயவு பாராட்டுங்க, உங்களை உயிர்ப்பியுங்க. விடுவியும் விடுவியும் துதிப்போரை கைவிட மாட்டார். வல்லம 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 தேவ வல்லம தேவ வல்லம ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென் ஆமென். பிராக்கினி பலமாய் இறங்கட்டும். தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் போடுவீராக போடுவீராக போடுவீராக. தேவ அக்கினியை போடுங்க. எல்லாம் பொல்லாத கிரியைகளும் எரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே விடுவியும், பாவ கட்டிலிருந்து விடுவியும், விடுவியும் 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 விடுவியும். இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விடுவியும் விடுவியும் விடுவியும். இயேசுவே வல்லம இயக்கத்தில் இருக்கிற ஜனங்களை நீ விடுவியும். நீ விடுவியும் அப்பா. கைவிட மாட்டார். இயேசுவே நீ விடுவியும். ஓ கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். மகிமா 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 மகிமா. துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை இயேசுவே கைவிட மாட்டார். விடுவியும் 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 விடுவியும். நீ விடுவிப்பீராக, நீ விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆவியானவரே நீ பலமாய் இறங்கும். எங்கள் மத்தியில் இறங்குங்க.
விடுவியும் 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 விடுவிப்பீராக. ஏக்கத்திற்கு தனங்களை விடுவியும் ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனுடைய விடுவிக்கும் வரை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்து. ஆமென். வல்லமை தகுதியில்லாமல் காணப்படும் என் பிள்ளையை என் ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாத நிலையில் காணப்படும் என் பிள்ளையை உன்னை நோக்கி நான் சொல்லுகிற வார்த்தையாவது நீ தகுதி இல்லாத நிலையில் காணப்படுவாயானால் உன்னை தகுதிப்படுத்துகிற தேவனாக உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்து உன் விண்ணப்பத்தை என்னிடத்தில் சாய்த்து கூப்பிடுவாயானால் உன்னுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன். என் ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளையாக உன்னை மாற்றுவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த கால வேளையில் கூட அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாம நாம் காணப்படுகிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். வருகை என் ஜனமே, அவருடைய வருகை இந்த நிமிஷத்துல இருந்தா அவரிடம் சேர நாம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆனா எனக்கேற்ற ராஜ்யத்துக்குரிய தகுதி உனக்குள்ள இல்ல. உன் இருதயம் பாவங்களினாலே நிறைந்து இருக்கிறது. என்னுடைய பரிசுத்தம் உனக்குள்ள இல்லை என்று அவர் பேசுகிறார். ஆனா அவர் நம் இருதயமாகிய வாசப்படியில் நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதயமாகிய வாசலை நீ தர, உன் பாவங்களை அறிக்கை செய்யும் போது என் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், உன் பாவங்கள் எல்லாம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்மையும் நீதி உள்ளதாக இருக்கிறது. ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதியாக்கும் ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மில் தெளிக்கப்பட முடியாய். ஆண்டவரே, இந்த நம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வர அதுக்கேற்ற தகுதியை தாங்கப்பா. நீ பிரயாசப்படு. எத்தனோ நாள் தேவ ஆலயத்துக்கு வரலாம், வருவது நல்லதுதான். ஆனா உன்னுடைய சுபாவங்கள் மாறப்பட வேண்டும். என் ஜனமே, இயேசுவின் சுபாவம் உனக்குள்ள இருக்கிறதா? உன்னுடைய ஜீவியம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடினா தான் ஒரு நலப்பட முடியும். எந்த இடத்துல ஒரு மனது இருக்கோ அங்க விடுதலை உண்டு. ஒரு இடத்துல நாம் எல்லாரும் கூடி இருக்கிறோம். நீங்க ஒரு மனப்படுங்க. ஒரு மனப்படும் போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஒருவராகிலும் நம் கண்களை முழித்து பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு தேவனை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அந்த பரலோக ராஜ்யம் நாம் மத்தியிலே இறங்கி வரும். என் ஜனமே, அவர் நம்மை விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். உன்னுடைய எண்ணம் அங்கங்க அல பாய வேண்டாம். உன்னுடைய ஆவி எங்கெங்கயோ போய் சுத்தி வருது. உன்னுடைய ஆவி ஒரு நலப்படட்டும். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரமோ மூன்றும் தேவனை மகிமைப்படுத்தட்டும். இந்த கால வேளையில தேவனை மகிமைப்படுத்து. உன்னுடைய ஆவி அங்கங்க அல பாய வேண்டாம். உன் இருதயத்தை ஒருநலப்படுத்து. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒருநலப்படுத்தி, கர்த்தாவே என் உள்ளத்துல வாங்க. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த உண்டாக்கின கர்த்தர் நமக்குள்ள வரணும்னா எவ்வளவு பெரிய காரியம். அவர் உனக்குள்ள வந்துட்டா போதும், முழுமையா வந்துட்டா போதும். உன் வீட்டு கஷ்டங்கள் நீங்கி விடும். உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவரே, அதை தாங்க இதை தாங்க நீ தனித்தனியா கேட்க வேண்டாம். இயேசு ராஜா உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டா உனக்கு என்ன தேவையோ அவர் அறிவார். எல்லா தேவையும் தந்து உன்னை உயர்த்தி வைப்பார். என் ஜனமே, இந்த கால வேளையில் ராஜ்யத்துக்குரிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவே எனக்குள்ள வாங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் போகணும்னா ஜலத்தினாலும்
ஆவியினாலும் நாம் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்கு ஞானஸ்தானம், பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அவள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இந்த ராஜ்யத்துக்குரிய தகுதியை இந்த கால வேளையில பெற்றுக்கொள்வோம். இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்க வந்து வாசம் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு எதுவும் வேணாமாப்பா, நீங்க எனக்குள்ள வந்துட்டா எல்லாவற்றையும் அவர் தருவார். நாம் எதையும் குறித்து நாம் கேட்க வேண்டாம். இயேசுவே, நீ துதியில மட்டும் நீ செலுத்தி கொண்டே இரு. கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டா, இந்த நிறைவான தேவன் உனக்குள்ள வந்துட்டா அவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். இப்ப இருக்கிற உனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேணும் என்றால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடத்தான் வேண்டும். அந்த காலவேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. அவரே உன்னை விடுவிப்பார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா கர்த்தர் சபைக்கு சொல்ற வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. தொடர்ந்து கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ஆமென். ஹல்லேலூயா. என்றென்றும் ஆண்டிடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம்மால் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம்மால் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், 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 விடுவிக்க வல்லவரே. நீ விடுவையும், நீ விடுவையும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை விடுவிக்கிற கரங்களை தட்டி கூப்பிடு. இயேசுவே, நீ விடுவையும் அப்பா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விடுவையும் இயேசுவே, நீ விடுவையும் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். நீ விடுவையும் ஆண்டவரே, விடுவையும் அப்பா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 பாவ கயிறினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையை
குதிரை ஓதுடோ கதுடோ மோட கதுடோ மோட கதுடோ மோட குதிரை பாவ கயிறினால் நீ கட்டப்பட்டு கொண்ட நிலையில் காணப்படுகிறாய். ஓதுடோ கதுடோ மோட கதுடோ மோட குதிரை உன் கட்டையை அவிழ்ப்பேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்ற வார்த்தை என்ன? பாவமாகிய கயிறு. பாவம் என்பது கயிறு. நமக்குள்ள இருக்கிற எந்த பாவம் வாசம் செய்யுது என்று நீ சிந்தித்து பார். பாவமாகிய கயிறால் நீ கட்டப்பட்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். என் ஜனமே, அந்த பாவ கயிறை கட்ட அவிழ்க்க அதை அறுத்து விட என் கர்த்தரால் மாத்திரமே ஆகும். அதற்காக நீ பிரயாசப்படு. இயேசுவே, என்னை விடுவியும் அப்பா. அந்த பாவ கயிறால் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர், என்னால திமிர முடியல. அந்த பாவ கயிறு என்னை, இந்த கயிறாகிய பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான். இதுல இருந்து நான் வெளியில வர எனக்கு உதவி செய்யுங்க என்று நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த பாவ கயிறா நீ கட்டப்பட்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். என் ஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டு இருப்போமாக. அவரே இந்த பாவ கயிறை அறுத்து விட அவர் வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஆண்டவரே, நான் பாவ கயிறால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்பா. ஆண்டவர், என்னை விடுவிக்க நீ மாத்திரமே ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒண்ணும் இல்ல. இந்த பாவ கயிறை அறுத்து விடுங்க ஆண்டவரே. நான் சுதந்திரமாக உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. நீ அறிக்கை செய். தேவனை நோக்கி இந்த கால வேளையில அவரை நோக்கி நீ கூப்பிடு. அதே வேளையில் உனக்குள்ள இருக்கிற அந்த அந்தகாரத்தின் கிரிகள், இந்த பாவ கயிறால் கட்டப்பட்டிருக்கிற என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரிடம் பாவங்களை அறிக்கை செய். என் பாவ கயிறாகிய இந்த கயிறை நீ அறுத்து விடுங்க என்று நீ கூப்பிடுவாயா? உனக்குள்ள ஒரு வாஞ்ச வேணும். இயேசுவே, என்னை நீ விடுவிப்பீர் என்று இந்த விசுவாச நம்பிக்கை உனக்குள்ள வேணும். இந்த கால வேளையில் நீ பிரயாசப்படு. நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்தது நல்லதுதான். நீ வாரம் வாரம் வந்து வெறுமையா நீ போக கூடாது. நீ வெறுமையா போவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. என் ஜனமே, நீ விடுவிக்கப்படணும். பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்படணும். பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சமாதானத்துடன் போக வேண்டும் என்றுதான் நம் இயேசு ராஜா அவர் வாஞ்சிக்கிறார். என் ஜனமே, ஒருவராகிலும் வெறுமையாக போகக்கூடாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நீ எந்த பாவ கயிறால் கட்டப்பட்டிருக்கிறாய் என்று உனக்குத்தான் தெரியும். அதை நாம் இந்த வேளையை அறிக்கை செய்வோமா? கர்த்தர் நம்மளை விடுவிக்க முடியாத இந்த கால வேளையில் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற அந்த இயேசுவிடம் உன் பாவங்களை அறிக்கை செய். இயேசுவே, எனக்குள்ள இருக்கிற பாவ கயிறை அறுத்து விடுங்க. நான் சுதந்திரமாகவே ஆராதிக்க வேணுமே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயா? இந்த காலவேளை நோக்கி கூப்பிடு. அவர் தான் உன்னை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடும் பொழுது அவங்க தேவன் மேல் நம்பிக்கை வச்சாங்க. கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்தாங்க. கர்த்தர் விடுவித்தார். ஒரு முடியாகிலும் கருகி போகல. என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட நாம் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாயாக. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் ஜனமே, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவரே உன்னை விடுவிக்க வல்லவர். நீ எந்த பாவ கயிறால் கட்டப்பட்டிருக்கிறாயோ, இந்த பாவ கயிறை அறுத்து போட நம் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் விடுவிக்க வல்லவர். ஒரு விஷயம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. ஒருபோது நீ சோர்ந்து போகாதே. கர்த்தரே உனக்கு பெலனாய் இருக்கிறார். கர்த்தர் தான் உனக்கு பெலன். கர்த்தருடைய பெலன் உனக்குள்ள இருக்கு. நீ தட்டி எழுப்புவாயாக. ஆவியின் மனுஷன் எழும்பி பிரகாசிக்கட்டும். என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி கூப்பிடு. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, ஆமென் ஆமென். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். மகிமை மகிமை. விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் விடுவியும் தேவன் விடுவியும். நல்லவர். விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவர். ஆராதிக்கும் நீங்க வாங்க. நல்லவர். உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். நாம் ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க விடுவியும் விடுவியும் விடுவியும். இயேசுவே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். பூர்ண விடுதலை. நாம் ஆண்டவரே, ஆராதிக்கும் வல்லமை வல்லமை. தேவ வல்லமை. தேவ வல்லமை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே. 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை. தேவ வல்லமை. என் ஜனமே, உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். சத்தங்கள் உயரட்டும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி தாவீதின் குமாரனே, எனக்குள்ள இறங்குங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. கரங்களை தட்டி தட்டி இயேசுவே இறங்கும். என்னை விடுவியும். நீர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனை கர்த்தர் விடுவிப்பார். இயேசுவே விடுவியும் விடுவியும் அப்பா. ஆமே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமை 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 மகிமை. நிரப்பப்படு. தேவ ஆவியினால நிரப்பப்படு. தேவ ஆவியினால நிரப்பப்படு. தேவ ஆவியினால் நிரப்பப்படு. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும் உயரட்டும். ஹல்லேலூயா. வல்லமை. தேவ வல்லமை. இயேசுவே. ஆமென். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண செய்வார். அதுவரைக்கும் நீ கரங்களை தட்டி தேவனை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய சிந்தையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையாக காணப்படட்டும். ஆமென். இயேசுவே, என்னை விடுவிக்கும் வரை நான் விடமாட்டேன். என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன். ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்துல என் இருதயத்துல வரத்தான் வேண்டும். அவரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தர் நிச்சயமாக அவர் வந்து உன்னுடைய எல்லா இக்கட்டுகளையும் விடுவிக்க அவர் வல்லவர். ஆமென். உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பிட்டாங்க. நீர் எங்களோட பேசுங்க, எங்களை உயிர்ப்பியுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. நிச்சயமாக விடுதலை உண்டு.
விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் ஆகும். என் ஜனமே, நீ நிச்சயமாக விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் நீ காண்பாய். ஆமென். வல்லம வல்லம தேவ வல்லம இயேசுவே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும் ஆண்டவரே. உயிர்ப்பையும் ஆண்டவரே உங்களுடைய பலத்தால் காண்டாமிருகத்தின் ஒத்த பலனாளங்களை நிரப்புங்க இயேசுவே. ஹல்லேலூயா. 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 விடுவியமாப்பா, நீ விடுவியம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, இயக்கத்திலிருந்து வெளியில வர வேண்டும் என்று ஜனங்களை நீ இந்த வேலையை விடுவியோ, நீ விடுவியோ, நீ ஆசீர்வதியோ. இன்றே இந்த நிமிஷத்திலேயே நீங்க ஆண்டவரே இயக்கத்தில் இருக்கிற ஜனங்களை நீ விடுவியமாப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசுவே ஆண்டவரே, தொடுவதாக உம்முடைய வல்லமை தொடுவதாக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையுள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் சரீரத்திலும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, நிரப்புங்க கர்த்தாவே. ஓ மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்களை நீ விடுவியோ, நீ விடுவியோ ஐயா இயேசுவே. ஓ துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினால கர்த்தரோடு நீ பேசுவாயாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. கர்த்தர் உன்னை நிரப்புவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பரலோகத்தின் சந்தோஷத்தினால நிரப்பப்படு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் உனக்குள்ள நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நிரப்புங்க நிரப்புங்க ஆவியானவரே நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. ஓ மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவே நாம மகிமைப்படுவதாக. ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே இயேசுவே, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு நீ உத்தரவு ஆர்டர் செய்கிற தேவன். இயேசுவே இறங்கும் 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 இறங்கும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீரப்பா. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
விசுவாசத்தின் கடியும் போதுடா கொதுடா மட கொதுடா மட கொதுடே உன் உண்மையின் கடியும் போதுடா கொதுடா மட கொதுடா மட கொதுடே உன் உறுதியின் கடியும் நீ வேண்டிக் கொண்ட உன் காரியத்தை நான் காய்க்கப்படுவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை அவர் கேட்டார், உன் கண்ணீரை அவர் கண்டார். என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீ என்னை பற்றி கொண்டு இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை நீ பற்றிக்கொள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீ அவரையே நோக்கி நீ போய்கொண்டிரு. உன்னுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டார், நீ கலங்க வேண்டாம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ பார்த்து கொண்டிரு. அவர் உன்னை, இயேசு என்னை விடுவித்தார், இயேசு என்னை விடுவித்தார். அவர் என்னை விடுவிக்க அவர் வல்லவர். வானத்தையும் பூமியும் சகலத்தை உண்டாக்குன தேவன் அவர் என்னை விடுவிக்க பெரிய காரியம் இல்ல, என்னை விடுவித்தார் என்று நீ விசுவாசி. அப்படியே உன்னுடைய விசுவாசம் காணப்படட்டும். ஹல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செவ்வரி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. வலது கரத்தை உயர்த்தி பலியான செவ்வரி பாவங்களெல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் உம்மை பாடி உம்மை ஆராதிக்க கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.